அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோ. இது நம்ம சேனல் ஜோ N17. 1983 படம் பார்த்துருப்பீங்க. நம்ம டீம் வந்து வேர்ல்ட் கப் ஜெயிச்சுட்டு அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா எவனுமே நம்மளை மதிக்கவே மாட்டானுங்க. அவ்வளோ கேவலமாக வந்து நடத்தியிருப்பாங்கன்ற மாதிரி கபில் தேவே சொல்லியிருக்காரு. இப்போ அப்படியே காலம் மாறிடுச்சுங்க. இப்போ வந்து எவன் ஒருத்தன் வந்து நம்மளை வந்து இளக்காரமாக பண்ணானோ அவன் அத்தனை பேருமே வந்து இப்போ நம்ம பின்னாடி நின்றுருக்கான். இதில் பெரிய காமெடி என்னன்னாக்கா, இந்தியா ஒரே ஒரு டீமுக்காக மொத்தம் வந்து ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் விளையாடுற அத்தனை டீமுமே வந்து துபாய் வந்துட்டு இருக்கு. இந்தியா பாகிஸ்தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஃபைன். இப்போ பாகிஸ்தான் வந்து மேட்ச் நடத்துகிற நாடு. ஐசிசி ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்ச் நடத்துகிற நாடுமே வந்து வேற ஒரு நாட்டு கூட, அதுவும் வேற நாட்டுக்கு அதே டோர்னமெண்ட்டு போய் விளாண்டதா சரித்திரமே இல்லையாமா. ஸோ இந்தியாவை கூட விளாடணுன்றதுக்காக பாகிஸ்தான் வந்து துபாய் வந்து விளாண்டுட்டு போயிட்டாங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லைங்க, பங்களாதேஷுமே வந்து துபாயில் வந்து விளாண்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துமே துபாய் வந்து விளாண்டு போயிட்டாங்க. 8 டீமில் மொத்தம் 6 டீம் வந்து துபாய் வந்து போயிடுச்சு. ஸோ 2 டீம் ஏன் வரலன்னா, ரெண்டுமே வந்து வெளியில் வந்துட்டாங்க. இங்கிலாந்துமே ஆப்கானிஸ்தான் ரெண்டுமே வெளியில் வந்தனால அவங்களால வர முடியல. சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கடைசி லீக் மேட்ச் விளாடும் போது டேபிளில் ஃபஸ்ட்டு செகண்ட் யார் வருவாங்கன்றது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாதனால இந்த சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆஸ்திரேலியா 2 டீமுமே பார்த்தீங்கன்னா நேற்று துபாய் வந்துட்டாங்க. ஒருவேளை இந்தியா ஜெயிச்சதுன்னா இந்தியா கூட யார் விளையாடுவாங்கன்றது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது இல்லையா. ஸோ அதனால் 2 டீமுமே வந்து பாகிஸ்தான்லேருந்து துபாய் வந்துட்டாங்க. அதில் இப்போ இந்தியா ஜெயிச்சனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஆஸ்திரேலியா வந்து துபாயில் செட்டில் ஆகிட்டாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா ரிட்டன் பாகிஸ்தான் போயிட்டாங்க. இப்போ இந்தியா கூட விளையாட வந்த நியூசிலாந்துமே பாகிஸ்தான்லேருந்து வந்து இந்தியா கூட விளையாண்டு துபாயிலேருந்து இப்போ நாளைக்கு ரிட்டன் கிளம்பி செமிஃபைனல் விளையாடுறதுக்கு பாகிஸ்தான் போகிறாங்க. அதில் இன்னொரு வேறு ஒரு காமெடி என்னென்னா, ஒருவேளை இந்தியா வந்து ஆஸ்திரேலியா கூட ஜெயிச்சுட்டா பாகிஸ்தானில் செமிஃபைனல் விளாடுற நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா இல்லைனா நியூசிலாந்து, இந்த 2ல் ஒரு டீம் வந்து திரும்பி ஃபைனல் விளாடுறதுக்கு வந்து துபாய் வரணும். இதுதாங்க மேட்ரு. நம்ம இந்தியாவை எவன் கேவலமாக பேசி நம்ம பொருளாதாரத்துலேயும் டெக்னாலஜிலையும் பெருசாக நம்ம முன்னேறணுமா இல்லையான்றது கேள்விக்குறியாக இருந்தாலும், கிரிக்கெட்டில் நம்ம தான் டானு, நம்ம தான் தலை. ஸோ அந்த ஒரு சந்தோஷமும் இருக்குது. ஸோ இந்தியாவுக்காக வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து நடக்குது. தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.